SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கபில சந்திரசேனாவின் மரணம் வீட்டு பணிப்பெண் வழங்கிய முக்கிய வாக்குமூலம். வடக்கு ஆசிரியர் இடமாற்றத்திலும் முறைகேடு, கொட்டும் மழையிலும் வெடித்த பாரிய போராட்டம். மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான திடீர் அறிவிப்பு. ஜெயலலிதா ஆத்மாவால் தண்டனை தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிர்ந்த நிலையில் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கபில சந்திரசேனுக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் கொல்லுப்பட்டியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து சலமாக மீட்கப்பட்டிருந்தார். இதற்கமைய கபில சந்திரசேனாவின் மரணம் தொடர்பாக நீதிவான் விசாரணையும் 2ஆம் நாள் சாட்சி விசாரணை நேற்று கோட்டை நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் நடைபெற்றது. இதன்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கோட்டை நீதிவான் பசன் அமரசேவரம் அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சாட்சி விசாரணையில் கபில சந்திரசேவரின் பார்ஸ் பகுதியில் உள்ள வீட்டில் பணிபுரிந்தவராக சுப்ராஹிம் பிளர்மியா எனும் பெண்ணும் சாட்சியம் அளித்துள்ளார். அவர் தனது சாட்சியத்திலும் மே 6ஆம் தேதி கபிலசேர் மாலை 5 மணியளவில் வீட்டுக்கு வந்தார். இரவு 8:30 மணியளவில் உணவு அருந்திவிட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோமா, நாய்களுக்கு உணவு கொடுத்தோமா என்பது போன்ற சில விடயங்களை பேசிவிட்டு உடல் சோர்வாக இருப்பதாக கூறி உறங்கச் செய்தார். மறுநாள் காலை 3:30 மணியளவில் காரில் இருந்து வீட்டுக்கு சென்றவர் மீண்டும் வீட்டுக்கு வரவில்லை. அரவிந்த சேருடைய சாரதி மீண்டும் காரை கொண்டு வந்து எமது வீட்டில் நிறுத்திவிட்டு என்னிடம் சாவியை தந்தார். இரவு 11:30 மணியளவில் கபிலசேர் எனக்கு அழைப்பை விடுத்தார். முதலில் இரவு அணிவதற்கு ஒரு ஆடையை பையில் ஒன்றை போடுங்கள் என்று கூறினார். பின் 2வது முறையாக மீண்டும் அழைத்து 2 சோடி மூக்கு கண்ணாடிகள், மருந்துகள் மற்றும் ஒரு நீல நிற பெல்ட் ஆகியவற்றையும் போடுங்கள் என்று கூறினார். சாரத்துக்கடியில் நீல நிற பெல்ட் இருக்கிறது என்று சொன்னார். அது சார் உடற்பயிற்சி செய்ய பயன்படுத்தும் ஒரு பெல்ட் ஆகும். அதனை எடுத்துச் செல்வதற்கு வாகனம் ஒன்றை அனுப்புவதாகவும் சார் கூறினார். இதன் பின்னர் ஒரு வாகனத்தில் இருவர் வந்தார்கள். நான் அவரிடம் அந்த பையை கொடுத்தேன். மறுநாள் சார் வராதனால் காலை 6:40 மணியளவில் நான் அவருக்கு அழைப்பு விடுவித்தேன். ஆனால் பதிலளிக்கவில்லை. நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருந்ததாலேயே நான் அவருக்கு அழைப்பை விடுத்தேன். கபில சந்திரசேன நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று எப்போது கூறினார் என இதன்போது நீதிவான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த பணிப்பெண், முந்தைய நாள் ஆடைகள் உட்பட பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக அழைத்த போது எனக்கு நாளைக்கு நீதிமன்றம் செல்ல வேண்டியுள்ளது, வெள்ளை ஆடை ஒன்றையும் அயன் செய்து வையுங்கள் என்று கூறியதாக தெரிவித்துள்ளார். மே மாதம் 8ஆம் தேதி காலை 7:25 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வந்த 5 பேரை கொண்ட குழுவினர் வீட்டை சோதனை செய்வதற்காக ஆவணம் ஒன்றை காண்பித்து வீட்டை சோதனை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர்கள் வீட்டில் சார் இருக்கிறார் தானே, பொய் சொல்ல வேண்டாம், உங்களையும் கூட்டிச் செல்வோம் என கூறியதாக ஊழியர் தெரிவித்துள்ளார். காலை 8:15 மணியளவில் அவர்கள் புறப்பட்டு சென்ற பின்னரே கபில சந்திரசேன அவர்கள் உயிரிழந்து விட்டதைத்தான் அறிந்து கொண்டதாக அந்த ஊழியர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கபில சந்திரசேனாவின் வீட்டிலிருந்து அரவிந்த டி சில்வாவின் வீட்டுக்கு கபில சந்திரசேனா ஆடைகள், மருந்துகள் மற்றும் பெல்ட் அடங்கிய பைகளை எடுத்துச் சென்று அரவிந்த டி சில்வாவின் 2 சார்ந்திலிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிக சாட்சி விசாரணை மே மாதம் 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிஷாந்த் அபேசேன தெரிவித்துள்ளார். எனினும் இந்த ஆண்டில் இந்த காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கேண்டியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும், அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. இந்த வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும், அது குறித்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை, அதை நடத்த முடிக்கும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளது என்று மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள ஊழல் அதிகாரிகளால் இடமாற்ற சபைகளை மீறி ஆசிரியர் இடமாற்றம் வழங்கப்பட்டமையை கண்டித்து கொட்டும் மழைக்கு மத்தியிலும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் தீபன் திலீசன் கருத்து தெரிவிக்கையில், வடமாகாண கல்வியை திட்டமிட்டு அளிக்கும் முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் இணைந்து ஊழல் கல்வி அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இடமாற்ற சபையை மீறி தங்களுக்கு கட்சிகளுக்கு சார்பானவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு சார்பானவர்களையும் யாழ்ப்பாணத்திலேயே தொடர்ச்சியாக தங்க வைத்துவிட்டு கஷ்டப்பட்ட பிரதேசங்களில் ஆசிரியர் சேவையை செய்த ஆசிரியர்களை மீண்டும் வெளிமாவட்டத்துக்கு அனுப்புகின்றார்கள். யாழ், தீவகம் மற்றும் மருதங்கணி பிரதேசங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் சேவையாற்றிய ஆசிரியர்களே தமக்கு இயவானவர்களை யாழ்ப்பாணத்தில் தக்க வைத்து கொள்வதற்காக திட்டமிட்ட முறையில் சேவையை சேவையென கருதி இடமாற்றம் என்ற போர்வையில் ஆசிரியர்களை பழிவாங்குகின்றார்கள்.
வடக்கு கல்வியில் ஊழல் புரிந்த பல அதிகாரிகள் தமது பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளும் உயர் பதவிகளை அடைவதற்காகவும் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் இந்த முறைகேடான இடமாற்றத்தை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த இடமாற்றத்தில் பல குறைபாடுகள் இருக்கிறது என வடமாகாண ஆளுநருக்கு எழுத்து மூலம் ஆசிரியர் சங்கம் தெரியப்படுத்தியுள்ளது. அவரும் தேசிய மக்கள் சக்தியின் நிரலை மேற்கொள்வதற்காக இந்த இடமாற்றத்தை மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கருத்து எழுந்த போது முன்றியடித்துக் கொண்டு இந்த இடமாற்றம் செய்தேயாக வேண்டும் என்று ஆளுநர் கூறியமை எமக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது. வெளிமாவட்டங்களுக்கு ஆசிரியர் பங்கீடு அவசியம் என்பதை ஆசிரியர் சங்கம் எப்போது கூறி வருவதுடன் அதற்கு எதிராக செயற்பட்டதும் இல்லை. ஆனால் வெளிமாவட்டத்தில் பணியாற்றாத பல ஆசிரியர்கள் அரசியல் கட்சி மற்றும் உயர் அதிகாரிகளின் செல்வாக்குடன் யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து தங்கியிருக்க சேவையின் தேவையின் கருதி இடமாற்றம் என்ற போர்வையில் முறையற்ற இடமாற்றங்களை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வடக்கு கல்வியை திட்டமிட்ட முறையில் அளிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு வடமாகாண ஆளுநரும் உடந்தையாக இருக்கின்றார். அதற்காக பல ஆதாரங்களை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். யாழ்ப்பாணத்தில் உயர்தர விஞ்ஞான பிரிவில் ஆங்கில மொழி மூலமான ஆசிரியரையும் பாடமே இல்லாத வலையும் ஒன்றுக்கு இடமாற்றம் வழங்கியிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் உயர்தர விஞ்ஞான பிரிவையும் திட்டமிட்ட முறையில் அளிப்பதற்கான நிகழ்ச்சி திட்டமே இந்த இடமாற்றத்தின் பின்னணியாகும். ஆகவே கொட்டுமலையிலும் இந்த ஆசிரியர் போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்படுகின்ற நிலையில் தொடர்ச்சியாக எமது கோரிக்கைகளை உரிய முறையில் பரிசீலிக்கப்படும் வரையும் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். பணமே இல்லாமல் தேர்தலை சந்தித்த வரலாற்றை உருவாக்கி காட்டியவர் முதலமைச்சர் விஜய் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நான் தான் எல்லாம் என்று எண்ணியபடி ஏடாப்பட்டி பழனிசாமியின் கனவு தூள்தூளாகிவிட்டது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் செங்கோட்டையன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழகத்தில் தூய்மையான ஆட்சி வர வேண்டும் என்று இளைஞர்கள், பெண்கள், 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் விரும்பினார்கள். அதன் அடிப்படையில் சிறந்த ஆட்சியை கொடுக்க நாட்டிலேயே முதல் முறையாக ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை வீழ்த்தி பணமே இல்லாமல் தேர்தலை சந்தித்த வரலாற்றை உருவாக்கி காட்டியவர் முதலமைச்சர் விஜய். தமிழகத்தின் நல்லாட்சி சிறந்த ஆட்சியை தருவதற்கு இனி எதிர்காலத்தின் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு விஜயால் மட்டுமே படைக்கப்படும். மக்கள் மீதும் கட்சியை கட்டிக்காத்த தலைவர்கள் மீதும் அக்கறை இல்லாதவர்களுக்குத்தான் இப்போது சரிவு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அத்திக்கடவு அனாவசிய திட்டம் வரும்போது எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம் தேவையில்லை. நான் தான் அதை நிறைவேற்றி காட்டினேன் என்று படத்தை வைத்துக்கொண்டு பாராட்டு கூட்டத்தை நடத்தியவர்கள் தற்போது எங்கு இருக்கிறார்கள் என்பதையும் நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. தற்போது மின் சட்டைப்பையில் ஜெயலலிதா படம் தான். எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம் வேண்டாம், தன் படம் மட்டுமே போதும். நான் தான் எல்லாம் என்று எண்ணியபடி எடாப்பட்டி பழனிசாமியின் கனவு தூளாகிவிட்டது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆத்மா தற்போது அவருக்கு தண்டனை கொடுத்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 58% உள்ள விலைப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிகராக 1/1/2026 தொடக்கம் கணக்கிடப்பட்டு 60% உயர்த்தி வழங்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கபில சந்திரசேனாவின் மரணம் வீட்டு பணிப்பெண் வழங்கிய முக்கிய வாக்குமூலம். வடக்கு ஆசிரியர் இடமாற்றத்திலும் முறைகேடு, கொட்டும் மழையிலும் வெடித்த பாரிய போராட்டம். மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான திடீர் அறிவிப்பு. ஜெயலலிதா ஆத்மாவால் தண்டனை,